100 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 5 வகையான கறி விடலாம். அன்லிமிட்டட் சாப்பாடு எவ்வளோ நாள் சாப்பிட்டுக்கலாமா. ஒயிட் ரைஸு, சிக்கன் வறுவல், நாட்டுக்கோழி வறுவல், தலைக்கறி வறுவல், பாறை மீன் ஒன்று, முட்டை ஒன்று. வாங்க மக்கள், இது ஆம்பரேஷன் வந்து ஓமலூர் பைபாஸ்லேருந்து பாலம் ஏறணுன்னா ஜெயந்தி மண்டபத்துலேருந்து ஒரு 50 மீட்டர் அருகிலேயே தங்கமணி வீட்டு உணவகத்துக்கு தான் வந்துருக்குறேங்க. ஃபேமிலியாக ரன் பண்ணுறாங்க. பெரிய ஹோட்டலாக இருக்குது. ஒரு 40-50 பேர் கூட உட்காந்து சாப்பிட்லாம். சரியான குழம்பா இருந்துச்சு. மதியம் 12 மணியில் தான் சாப்பிட்டா 100, பார்சல் வாங்கினா 110. பார்சலுக்கு தான் எனக்கு பிடிச்சதுலேயே எல்லாம் தனித்தனியாக பேக்கிங் பண்ணி கொடுத்துட்றாங்க. புரோட்டா, பிரியாணிலாம் இருக்குதான். நாமளும் ஒரு சாப்பாடு வாங்கணுங்க. சாப்பாட்டை அள்ளி அள்ளி வைக்க தனித்தனியாக பிரிச்சு வச்சிடுறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக மாமா கூட எத்தனை பேர் வரேன்னு கேளு. நாட்டுக்கோழி வறுவல் தான் எடுத்து சாப்பிட்றேன். நாட்டுக்கோழி வறுவலில் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்படி அல்டிமேட்டு சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் வறுவல் தான் எடுத்து சாப்பிட்றேன். சிக்கன் வறுவலும் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டு சூப்பரு. தலைக்கறி வறுவலும் அடிங்கப்பா, தலைக்கறிலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வறுத்துருந்தாங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சு. முட்டையை ஒன்று வந்துடுமா, முட்டையை தான் எடுத்து சாப்பிட்றேன். அதை அந்த கிரேவியில் தொட்டு சாப்பிடும்போது அப்படி பங்கமாக வெறித்தனமாக இருந்துச்சுங்க. மீனும் பாறை மீன் ஒன்று நல்லா பெருசாகவே கொடுத்துருந்தாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே பொரிச்சு கொடுத்துருந்தாங்க. 100 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டு வெறித்தனமான சாப்பாடுங்க. வேறு லெவல் வெறித்தனமாக இருக்கும். சிக்கன் குழம்பு, ரசம்லாம் இருக்குதான். சிக்கன் குழம்புல தான் சாப்பிட்றேங்க. அந்த கிரேவியில் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படி பங்கமாக வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த மண்ணுக்கு தாராளமாக இருந்துச்சுங்க. சாப்பாட்டை அள்ளி அள்ளி வைக்கிறாரு. சாப்பிடுக்கணுன்னு எத்தனை வாட்டி வேணாலும் சாப்பிட்டுக்கலாமா. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்டிமேட்டு வெறித்தனமாக வேறு லெவல்.